இருக்கிற நேத்ராவதி ஆற்றுல கிருஷ்ணனுடைய பணம் வந்து பாடி மிதக்குது. அது வந்து போலீஸ் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பண்ணுற ஒரு முஸ்லீம் டாக்டர் அப்துல் ரசாக் என்றவர் வந்து அவனுடைய கிருஷ்ணனுடைய வலது கை சுட்டு விரலில் ஒரு பட்டு நூல் சுற்றிட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த முஸ்லீம் டாக்டர் சந்தேகப்படுறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, இது வந்து பெரிய வசதி உள்ள பணக்கார முஸ்லீம்கள் அணியும் இந்த துருக்கி மாடல் தொப்பில தான் இந்த மாதிரி இந்த பட்டு நூல் இருக்கும் அப்படின்ட்டு அவரே ஒரு சந்தேகத்தை போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்க கையில் இருக்கிற அந்த பட்டு நூல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த விசாரணையில் எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கும்போது எதுவுமே தடயம் கிடக்காம அந்த கேஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்று போயிடுது. இப்போ வந்து ஔசப் பச்சன் வந்து அவருடைய நண்பர்கள்லாம் உட்கார வச்சுட்டு மேற்கொண்டு இந்த கதையை வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கேஸை வந்து அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா மேற்கொண்டு எங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே அது போயிட்டே இருந்தது. எங்களுடைய போலீஸ் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம். எப்படின்னா, ஒரு கேஸ் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறின்னு இருக்கும்போது மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிற கடவுள் வந்து சிரிப்பாராம். சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாராம், இவனுக்கு ஒரு க்ளூக்கு ஒன்று போட்டு விடுவோம், இந்த பயல் பிடிச்சிக்கிறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு க்ளூக்கு ஒன்று போடுவார், ஒரு தடயத்தை போடுவார். அதை நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணோம்னா மேற்கொண்டு நம்ம குழம்பி இருக்கிற கேஸை வந்து மேற்கொண்டு நடத்த முடியும் அப்படின்ட்டு எங்கள் போலீஸில் நாங்கள் வழக்கமாக சொல்லிக்குவோம் தமாஷா. இப்படி இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் திருபாதி அப்படின்ற அரவிந்த் திருபாதி என்றவன் வந்து என்னுடைய பேட்ச்மெண்ட்டு தான் அவன் போலீஸில். ஆனால் அவன் போலீஸ் வேலை பிடிக்காம ரயில்வேக்கு வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ரயில்வேயில் போய் சேர்ந்துட்டான். இப்போ வந்து அவன் வந்து என்னை வந்து பார்க்கும்போது அவன் வந்து ரயில்வேயில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தான். அவன் வந்து மங்களூரில் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அப்போது வந்திருந்தான். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் அங்கே மங்களூரில் தானே இருந்தேன், சரி என்னை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு மங்களூரில், அடுத்தது நான் வந்து கோழிக்கோடு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னான். கோழிக்கோடா? ரொம்ப ஊராச்சா, நீ ஏன் கோழிக்கோடு போகிற அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன். ஒன்றும் இல்லை, உனக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1988 ஜூலை மாதம் 8ஆம் தேதி வந்து ஒரு அந்த ரயில் விபத்து ஒன்று நடந்தது இல்லை? ஆமாம், எனக்கு கூட தெரியும். நான் கூட ஒரு கேஸ் விஷயமா எனக்கு ஏன் அந்த ஞாபகம் இருக்குதுன்னா, அது 8ஆம் தேதி நடந்தது, இது 19ஆம் தேதி வந்து என்னுடைய கேஸ் ஒன்று இருந்தது, அதனால் இதை மறக்கவே மாட்டேன். சரி சொல்லு, அதுக்கு என்ன ஆகுது, என்னத்துக்கு போகிற, ரயில் ஆக்சிடெண்ட்டுக்கு ஏன் போகிற அப்படின்னோடனே, ரயில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அதனுடைய 14 பொட்டி வந்து அந்த அஷ்டமுடி ஆற்றுல போய் விழுந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேரை காப்பாற்றினாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த 14 பொட்டி கீழே இன்னும் கூட ஒரு 20 பாடி இருக்குது. அதனுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து எங்களை நச்சரிச்சிக்கினே இருக்காங்க, எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க, அவங்களுக்கு கடைசி காரியத்தை செய்யணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அதே நேரத்தில் என்னுடைய கவர்மெண்ட்டில் இருந்தோம் 14 பெட்டி போய் ஆற்றுல விழுந்துடுச்சப்பா, அதை யாராவது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மேலதிகாரங்கள்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பெட்டி ஆற்றுல விழுந்த பெட்டியை எப்படியாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரயில்வேயில் இருக்கிற என்ஜினியர்லாம் எடுத்துன்னு போயிட்டு அதை ஒரு முறை சுற்றி பார்த்தோம். ஆற்றுல விழுந்த அந்த ரயில் பெட்டி எடுக்கணும்னா பெரிய பிரம்மாண்டமான க்ரேன் வேணும். இந்த க்ரேனை வந்து அந்த அஷ்டமுடி பாலம் மேலே போகுது, அது மேலெல்லாம் வச்சு ரயில் பெட்டியை எடுக்க முடியாது, கீழே விழுந்துடும், வெயிட் தாங்காது. அப்படி இல்லை ஆற்று ஓரமாக க்ரேனை நிற்க வச்சு தூக்கலான்னா ஆற்று ஓரம் 2 பக்கம் வந்து சதன்னு சேரு, அதில் வந்து க்ரேனை நிற்காது. அப்படியே நீங்கள் க்ரேனை நிற்க வச்சா அந்த பெட்டியை உள்ளகிறத தூக்கணும் அப்படின்னா அந்த ஆற்று ஓரமாக வந்து ஒரு 20 அடி ஆழத்துக்கு வந்து சிமெண்ட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் போடணும். ஒரு 40 அடி நீளத்துக்கு பெரிய பிளாட்ஃபார்ம், 20 அடி ஆழம் 40 அடி நீட்டுக்கு நீட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த பிளாட்ஃபார்மில், இந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் மேலே தான் அந்த க்ரேனை நிற்க வச்சு உள்ளகிற பெட்டியை எடுக்க முடியும் அப்படின்னு என்ஜினியர்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கு பல கோடி செலவாகும். அந்த அளவுக்கு சர்க்கார்கிட்ட பணம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன், தற்செயலாக ஒரு பழைய ரெக்கார்டு ஒன்று, ஃபாரினருங்க, ஒரு வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் எழுதின ஒரு ரெக்கார்டு ஒன்று படித்தேன். அந்த ரெக்கார்டில் வந்து 1752லேயே இங்கே கோழிக்கோடில் இருக்கிற இந்த மாப்பிள்ளை கலாட்சிகள் வந்து அந்த பத்தேமாரி என்ற படகை வந்து முழுகிடுச்சின்னு வச்சுங்க ஆற்றுல. அவங்க அது உள்ளே முழுகின அந்த 300 டன் எடை உள்ள அந்த படகு வெளியே எடுத்துருவாங்களாம். எப்போ 1752லேயே அவங்க உள்ளே இருக்கிறத அப்போ தூக்கி எடுத்துருக்காங்க. அவங்க என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்களோ, அவங்க எப்படி பண்ணாங்களோ அப்படின்ட்டு நமக்கு சரி வர தெரியலனாலும் அவங்க பண்ணதை வந்து அந்த வெள்ளைக்காரன் அந்த ரெக்கார்டெல்லாம் எழுதி வச்சுருக்கான். நான் அதை படித்தேன். நான் இப்போ வந்து ரயில்வேல இருக்கிறவங்ககிட்டலாம் இதை பற்றிலாம் கேட்டேன். யாருக்கும் ஒன்றுமே அதை பற்றி தெரியல. இந்த எழுத்தாளருங்க, இந்த பத்திரிக்கைக்காரங்கிட்டையும் கேட்டேன், அவங்களுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ வெள்ளைக்காரன் இந்த மாதிரிலாம் அங்கே வந்து பத்தேமாரி கப்பலை படகை வந்து தூக்கின மாதிரி அவங்க வந்து அந்த மாப்பிள்ளை கலாட்சிகள் செஞ்சுருந்தது உண்மையாக இருந்தால் தான் அவன் எழுதுவான். வெள்ளைக்காரன் அவன் கண்ணால் பார்க்காத எழுதவே மாட்டான். ஆகவே நம்ம கோழிக்கோட்டில் போயிட்டு அந்த மாப்பிள்ளை கலாட்சிகளை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போது கோழிக்கோடு போகிறேன். எனக்கு மலையாளம் சரியாக தெரியாது, நீ தான் நல்லா மலையாளம் பேசுவல்ல, என் கூட வரியா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டான். எனக்கும் இங்கே மங்களூரில் டிஎஸ்பியாக இருந்து போர் அடிச்சு போச்சு. சரி, கொஞ்ச நாள் நம்ம ஊர் பக்கம் கேரளா பக்கம் போகலாமே, போனால் சாராயம் குடிக்கலாம், பீஃபு கறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்பி நேராக கேரளாவுக்கு போனோம். கேரளாவுக்கு போயிட்டு கேரளாவுடைய கெஸ்ட் ஹவுஸில் 2 பேரும் தங்கியிருந்தோம். தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த கோழிக்கோட்டில் இந்த மாப்பிள்ளை கலாட்சிகளினுடைய ஆளுங்க வந்து இந்த பத்தேமாரி படகு செய்கிற இடங்களில் போய் விசாரித்தோம், இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த படகு வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக வரக்கூடிய படகு அப்போல்லாம் அதை செய்கிறவங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சின்ன தகர கொட்டால் உள்ளே உக்காந்துக்கின்னு சுற்றி உளியில் வந்து செதுக்கின்னு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாதி முடிஞ்ச நிலையில் அந்த பத்தேமாரி படகு வந்து எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தது. அங்கே உள்ளக்கிற அந்த தச்சரெல்லாம் போயிட்டு அரவிந்த் விசாரித்தான், இதுமாரி ஆற்றுல ரயில் பெட்டி விழுந்து அதை எடுக்கக்கூடிய ஆளுங்க இப்போ யாருனா இருக்கீங்களா அப்படின்னு விசாரித்தான். நாங்கள் போய் விசாரிக்கிறத பார்த்தோன்னா அவங்களாம் பயந்து போய் எங்களை வந்து சந்தேக கண்ணால் தான் பார்த்தாங்களே தவிர யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், அரவிந்த் வா, நம்மளாம் போய் கேட்டாலும் இவனுங்களாம் வாய் திறக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்குன்ட்டு ஒரு தலைவன் இருப்பான், அவன் தான் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணின்னு இருப்பான். அவனை பார்த்து பேசி அவன் ஓகே சொல்லி அவன் வந்து இவங்கக்கிட்ட சொன்னால் தான் இவனுங்க நம்மக்கிட்ட பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரவிந்தை கூட்டுன்னு வந்துட்டு இப்போ இந்த கோழிக்கோடில் இந்த மாப்பிள்ளை கலாட்சிகளுடைய அந்த அவங்களுடைய தச்சருங்க அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ யார் அப்படின்னு விசாரிக்கும்போது தான் ஏகே அப்துல்லா சாகிப் அப்படின்னு இங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கார். அவர் தான் கோழிக்கோடு ஃபுல்லாகவே இந்த படகு மீன் பிடிக்கிறது மற்ற விஷயங்கள் துறைமுகம் எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான். அவரை மெருகின்னு வெளியே ஒன்று போகாது, உள்ளே ஒன்று வராது. சரி, அப்துல்லா சாகிப்பை போய் பார்க்கணுன்னா நம்மளாம் போய் அவரை நேரடியாலாம் பார்க்க முடியாது. அவருக்குன்ட்டு அவங்க அட்வொகேட் யாராவது இருப்பாங்க, அவங்கள நம்ம மீட் பண்ணி அவங்க ஓகே பண்ணி அவர் கேட்டுன்னு வந்து சொன்னால் தான் நம்ம பார்க்க முடியாது. சரி, அவங்கள போய் பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மங்களூரில் இருக்க என் ஃப்ரெண்டு அந்த அசார் அட்வொகேட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணேன். கேட்டு இது மாதிரி ஒரு சின்ன விஷயமா கோழிக்கோடு வந்திருக்கோம், இங்கே ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. இங்கே அப்துல்லா சாகிப்னு ஒருத்தர், அவர் தான் இன்சார்ஜ், ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர்கிட்ட பேசணுன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னோடனே அவரே எல்லாம் பேசி நான் சொல்கிற ஆளை போய் பாருங்கள் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் நானும் அரவிந்தோம் நம்ம அசார் சொன்ன ஆளை போய் பார்த்தோம். அவரும் அட்வொகேட்டு தான். அவர் தான் வந்து அப்துல்லாவுக்கு ஃபுல்லாக வந்து கையாலாம் இருக்கார். அவரை போய் பார்த்த உடனே விஷயத்த சொன்னோம், இதுமாரி வந்து சர்க்கார் விஷயமா வந்திருக்கோம் சார், இதுமாரி ஆற்றுல வந்து இந்த ரயில் பெட்டி 1 வருஷத்துக்கு முன்னே விழுந்துடுச்சு, அதை எடுக்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்காங்களா, அதை வந்து எடுத்து கொடுக்குறோன்னா நம்ம அப்துல்லா சாகிப்பை தானே கேட்கணும், நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். உடனே அவரும் வந்து அப்துல்லா சாகிப்கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்தது. ஒரு நாள் நானும் அரவிந்தோம்
அவருடைய பங்களாவுக்கு போனோம். பெரிய பெரிய பங்களா அது. அந்தமாரி பங்களாவே இப்போது கோழிக்கோடில் வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பங்களா. போன உடனே எங்களுக்கு விருந்து வச்சாங்க. அந்த விருந்து வந்து இதுக்கு முன்னே நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்துல்லா கிட்ட சாப்பிட்ற விருந்து மாதிரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட விருந்து நாங்கள் அப்துல்லாவுடைய பங்களாவில் சாப்பிட்டோம். ஆனால் அந்த மாதிரி விருந்துக்கு நீங்கள் போகிறதா ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு முதலையோட பல்லம் ஓனாயுடைய வயிறம் இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி விருந்துக்கு நீங்கள் போயும் பிரயோஜனம் கிடையாது. அப்படியாப்பட்ட விருந்து அது. விருந்து வச்சது இல்லாமல் எங்ககிட்ட எல்லார்கிட்டையும் அப்துல்லா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ ஜோக் அடித்து, அவ்வளோ ஃப்ரெண்டாக எங்ககிட்ட பழகினார். அப்புறம் அப்துல்லா சாஹிப்கிட்ட இருந்து இதுமாரி சொன்னோம், இதுமாரி இந்த ரயில் பெட்டிக்காக நாங்கள் ஆள் தேடிட்டு இருக்கோம், அவ்வளோதானே, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, நான் வர சொல்கிறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுங்க அப்படின்ட்டு அப்துல்லா சொல்லி ஒரு 2 பேரை, அவங்களுடைய பழைய ஆளுங்க 2 பேர் இருந்தாங்க, அந்த உஸ்தாத்துங்க. அவங்க தான் இந்த தச்சருங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆளுங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஆளுங்க. அவங்க 2 பேரை வர சொன்னார். அவங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் வயசான ஆளுங்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டு அந்த 2 பேருக்கு தனியாக வர வச்சு அவங்கக்கிட்ட பேசணும். என்கிட்ட அரவிந்த் முதல்லையே சொல்லிட்டான், இங்கே பாரு எனக்கு மலையாளம் தெரியாது, நீ தான் அவங்கக்கிட்ட பேசணும். 1. 2வது என்கிட்ட 30 லட்ச ரூபா தான் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசும்போது கிளியராக சொல்லிடு. 30 லட்சத்துக்கு மேலே ஒரு பைசா கூட கவர்மெண்ட்டில் நமக்கு தரமாட்டாங்க. அதனால் அந்த பெட்டியை உள்ளேருந்து எடுத்து கொடுக்க அவங்களால முடியுமா, அதுக்கு எவ்வளோ அவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்ட்டு கிளியராக கேட்டு சொல்லு அப்படின்னு அரவிந்த் என்கிட்ட சொன்னான். நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, உஸ்தாத் கொஞ்சம் இது சர்க்கார் வேலை, அவ்வளோ எங்ககிட்ட பணம் கிடையாது, நீங்கள் அந்த பெட்டியை எடுத்து கொடுக்க முடியுமா, அதுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த இன்னொரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார். சரி, இதுக்கு எவ்வளோ பணம் கேட்பீங்க, நான் சர்க்காரில் எவ்வளோ பணம் இல்லைப்பா, அவர் ரொம்ப ஜிஎம் அவரால் முடிஞ்சது தான் கொடுக்க முடியும், சர்க்கார் எவ்வளோ அனுமதிக்கிறாங்களோ அவ்வளோதான் கொடுக்க முடியும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னொடனே அந்த வயசான பெரியவர் கண்ணை அப்படியே சுருக்கின்னு 12,000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு. எவ்வளோங்க, 12,000மா? ஒரு பெட்டிக்கு 12,000 கேட்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, மொத்தத்தையும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம், 12,000 ரூபா கொடுங்க, டீ செலவெல்லாம் தனி அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. நான் உடனே அரவிந்துக்கிட்ட சொன்னேன், 12,000 ரூபா கேட்குறான், ஏப்பா நல்லா கேளுப்பா, கிளியராக கேட்டுக்கோ அப்படி. நல்லா கரெக்டாக கேட்டுட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த மக்கள் இது வரைக்கும் ரூபா நோட்டியை கண்ணால் பார்த்தே இருக்க மாட்டாங்க பொழுது, அந்த மாதிரியான ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மொத்தத்துக்கும் 12,000 ரூபாய் கேட்குறாங்க, கொடுத்துருன்னு உடனே அரவிந்த் அட்வான்ஸை கொடுத்துட்டான் அந்த பெரியவர்கிட்ட. அதுவும் அட்வான்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் என்னை தனியாக கூப்பிட்டு, பச்சா நல்லா கேட்டுக்கோ, 12,000 தானா, அதுக்கப்புறம் ரயில் பெட்டியா சொன்னீங்க, நீங்கள் என்னம்மா தீப்பெட்டி தானே சொன்னீங்க அப்படின்ட்டு ஏன்னா சொல்ல போகிறாங்கப்பா, கம்முன்னு உன்ன மாதிரி அவங்க முட்டாள் கிடையாது, நல்லா படித்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ரயில் பெட்டி தான், அவங்க கேட்டது 12,000 ரூபாய், அட்வான்ஸ் கொடுத்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க, சொன்னால் அவங்க வாக்கு மாற மாட்டாங்க அப்படின்னு அரவிந்தை கூட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. மறுநாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த 14 பெட்டியும் அந்த ஆற்றுக்குள்ளேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, வெளியே எடுத்து போட்டாங்க. இந்த பெட்டிகளை அவங்க ஆற்றுலேருந்து எப்படி எடுத்தாங்க, அதுக்கு என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வேடிக்கை பார்த்தது. இதை பிபிசியில் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் இதை கண்ணாலேயே பார்த்தேன் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் அது எப்படின்னு சொல்லவே முடியல. ஆனால் இவங்க அந்த பெட்டியை அவங்க எடுத்த விதமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நான் ரயில்வேலேருந்து நீங்கள் க்ரேனை வச்சு எடுக்கணும்னா, க்ரேன் உள்ளே அந்த பெட்டியை எடுக்கும்போது தண்ணியோடு தான் இந்த பெட்டியை தூக்குவாங்க, ரயில் பெட்டியை தூக்கும்போது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஆளுங்கள்லாம்
நீச்சல் அடித்து அந்த தண்ணிக்குள்ளே குதித்து அந்த ரயில் பெட்டியை வந்து ஏதோ ஒரு கத்தாழ தழையில் பிணைஞ்ச கயிறை ஒரு 4-5 பேர் உள்ளே இறங்கி போய் கட்டுறாங்க. முதல்ல அந்த ஆற்று ஓரத்தில் மணல் மலை தண்டவாளம் மாதிரி 2 கழியை போட்டு வச்சுருந்தாங்க. மூங்கில் கழி நல்லா பலமானது. கீழே போகிற அந்த ஆளுங்க வந்து அந்த கற்றாழ கயிற்றால் பெட்டியை நல்லா கட்டிட்டு பெட்டியை கவுக்குறாங்க. அதை வந்து மேலே நிறைய பேர் நின்றுக்கிட்டு அந்த கயிறை வந்து ஒரு ஸ்டெப்பாக வலிக்கிறாங்க. இந்த வயசான பெரியவர் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு ஒரு மேலே ஒன்று கையில் வச்சுக்கின்னு அதை தாளம் அடிக்கிறாரு. அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ச்சா அந்த பெட்டியை வலிக்கிறாங்க. அப்படி ஒரு இன்ச்சா வலிக்கும்போது உள்ளே இருக்கிற பெட்டி அப்படியே கவுந்து இந்த பெட்டியை இவங்க மல்லமாக மேலே தூக்கும்போது மொத்த தண்ணியை ஊற்றிட்டு பெட்டி மட்டும்தான் மேலே வருது. இவங்க அப்படியாப்பட்ட டெக்னிக்கல் வச்சு அதை தூக்குனாங்க. இவர் அந்த தாத்தா வந்து வயசானவர் மேலே அடிக்க ஒரு ஸ்டெப்பாக இன்ச்சா நகர்த்தினாங்க. அப்படி பண்ணும்போது அந்த உள்ளே இருந்த ஆற்றுல மூழ்கி இருந்த அந்த பெட்டி வந்து என்னமோ தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு வரா மாதிரி அப்படியே புரண்டு கரைக்கு வந்துடுச்சு. அதை அப்படியே திருப்பி அந்த தண்டவாளம் மாதிரி போட்டிருந்த அந்த கட்டை மேலே படுக்க வச்சு அப்படியே ஒன்றா மலிச்சு போட்டுட்டாங்க. இதை வந்து உலகமே பார்த்தது. இதை என்னால் எப்படி சொல்கிறதுன்னே தெரில. அப்படியாப்பட்ட ஒரு அதிசயம் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்துல்லா கிட்ட போய் தகவலை சொல்லிட்டு வந்தோம். சரி பச்சா, அதெல்லாம் விடு, ஒரு கிருஷ்ணங்கதை என்னாச்சு, அவனை யார் கொலை பண்ணது அதை சொல்லு. அதை தான் நான் யோசித்தே இருந்தேன். நான் அப்துல்லா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தொப்பி போட்டிருந்தார். அதே தொப்பி தான் அது, துருக்கி மாடல் தொப்பி. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அப்துல் ரசாக் சொன்னார் பார்த்தியா, இந்த தொப்பியில் தான் இந்தமாரியான பட்டு நூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி பட்டு நூலை அவர் அணிந்திருந்த தொப்பியில் இருந்தது. ஆனால் இதை வச்சுக்கின்னு நான் அப்துல்லா வந்து கொலைகாரனா என்னால் சொல்ல முடியாது. இதெல்லாம் கோர்ட்டில் நிற்காது. சரி, அப்போ என்ன பண்ணுறது? கிருஷ்ணனுடைய மர்டர் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னும்போது இந்த ஏகே அப்துல்லா சாஹிப்பினுடைய பேக்ரவுண்டை வந்து நான் முழுசாக வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். அவர் என்ன சாப்பிடுவார், என்ன அவர் பழக்க வழக்கம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா செக் பண்ணேன். அவருடைய சாப்பாடு எப்படி சாப்பிடுவார்னு நான் விருந்திலேயே பார்த்துட்டேன். ரெண்டாவது வந்து அவர் வந்து அந்த கசல் இசையை கேட்குறதுல ரொம்ப பிரியமானவர். வட இந்தியாவிலேருந்து இதுக்குன்னே ஒரு உஸ்தாத்துங்க வந்து அவர் மாளிகையில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கசலில் வந்து பாடிட்டு போவாங்களா. அவ்வளோ ஒரு ரசிகத்தன்மை உள்ளவர். அது இல்லாமல் கலை இலக்கியம் அதுலேயும் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அவர் கேரளாவில் அவருக்கு தெரியாத ரைட்டர்ஸ்னே கிடையாது. எல்லா எழுத்தாளரும் வைக்கம் முகமது பஷீர், வாசுதேவன் நாயர், தகழி சிவசங்கரம் பிள்ளை இவங்கெல்லாம் வந்து வாடா போடான்னு பேசிக்குவாங்களாம். அந்த அளவுக்கு பழக்கம். அதுக்கப்புறம் இவருடைய ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்குறாருன்னு அதை விசாரிச்சுட்டு, இவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து பாம்பேயிலேருந்து வருதுன்ட்டு இங்கேருந்து நான் பாம்பேக்கு போய்ட்டு அதையும் விசாரித்தேன். இந்த தொப்பியும் அங்கே தான் வாங்குறாங்க. அங்கே இருக்கிற பையன்கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த தொப்பியினுடைய மாடலை வந்து ஃபோட்டோ பிடிச்சின்னு வர சொன்னேன். அதே மாதிரியான தொப்பி இவங்க போட்டுன்னு இருந்த அவனை அந்த பையன் காசை வாங்கிக்கின்னு எனக்கு எடுத்தாந்து கொடுத்தான். இவ்வளோத்தையும் நான் கண்டுபிடிச்சி, சரி இப்போ வந்து அப்துல்லா தான் இந்த கிருஷ்ணனுக்கும் அப்துல்லாக்கும் ஏதாவது கனெக்ஷனுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுவுமே எனக்கு சரி வர சிக்கலை. டக்குன்னு தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த கிருஷ்ணன் வந்து நேத்ராவதி ஆறில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வந்து இறந்து கீழே இருந்தான், விழுந்து கிடந்தான், புணமாக கிடந்தான்ல. அந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி அப்துல்லா சாஹிப் எங்கே இருந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டா ஓரளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1988 இங்கே கோழிக்கோடில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவில் அப்துல்லா சாஹிப் இருந்திருக்கிறாரு. அவர் கூட ஒரு லோக்கல் எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு. ஆகவே கடைசியாக என்னுடைய ஒரே வாய்ப்பும் கதவு சாத்திச்சு. இதை வச்சுன்னு நான் அப்துல்லா மேலே அவர் இங்கே இருந்ததுக்கு உண்டான கரெக்டான அலிபி இருக்குது. அவர் அங்கே அந்த வேறு எங்கேயுமே போகல. அவ்வளோதான். இனிமேல் நான் அப்துல்லாவை பற்றி எதுவும் கேட்கவும் முடியாது. சரி, என்னுடைய ரூட்டை வேறு மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
நான் என்ன பண்ணேன், சரி இப்போ கிருஷ்ணனுடைய ஏதாவது விசாரிக்காத விட்டதை நம்ம எதனா பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வடகரைக்கு போனேன். இப்போ வடகரையில் போயிட்டு கிருஷ்ணனை பற்றி மறுபடியும் விசாரிக்கும் போது கிருஷ்ணன் வந்து அந்த வடகரை சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அந்த பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அங்கே அவன் பூசாரியாக இருக்கான். கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க, எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தான். அந்த வடகரை கிராமத்திலேருந்து கோழிக்கோடுக்கு வந்துட்டு போகிறவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் கொஞ்சம் பேர் கோழிக்கோடு, இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து தாம்பரத்தில் போய் வேலைக்கு போயிட்டு வருவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க எதனா இருக்காங்க இந்த கிராமத்துலேருந்து கோழிக்கோடுக்கு போயிட்டு வரா மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு 9 பேர் கோழிக்கோடுக்கு போகிறாங்க. ஒரு 3 பேர் ஆசிரியர், ஒரு 3 பேர் வந்து லோக்கலாக அந்த மளிகை வியாபாரம் மாதிரி பண்ணுறவங்க. இவங்க தான் கோயிலுக்கும் வந்துட்டு போகிறாங்க, கிருஷ்ணன்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களும் நல்லா பழக்கம் இருக்குது. இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாக அதை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இருந்தால் விசாரித்து சொல்லுங்கன்னா அவரும் கொஞ்சம் முக்கியமான சுருக்கி ஒரு முக்கியமான ஒரு 9 பேர் லிஸ்ட்டை எடுத்து கொடுத்தாரு. கோயிலுக்கு வரவங்க, இந்த கோழிக்கோடு போயிட்டு வரவங்க, இதில் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் போகிறாங்க வராங்க. எனக்கு வந்து சந்தேகப்படுற மாதிரி இதில் ஒன்றுமே எனக்கு என்னால் கண்டே பிடிக்க முடியல. எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதில் வந்து ஒரே ஒரு பொம்பளை ஒருத்தி இருந்தா, ராஜாமணின்னு அவ பேர். எல்லாரையும் விசாரித்தா இந்த பொம்பளை போய் விசாரித்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 நாளாக இந்த லேடியை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவளுடைய ரெக்கார்டில் வந்து அவளுடைய ஃபோட்டோ ஒட்டி இன்ஸ்பெக்டர் எனக்கு அமுச்சு வச்சார். அவளோட ரெக்கார்டை திருப்பி பார்க்கும்போது அவளுடைய ஃபோட்டோவை பார்த்தேன். அவளுடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் எனக்கு அப்படியே மூளையே எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணேன், இவ்வளோ நாள் விசாரிக்காத போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லேடியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோழிக்கோட்டில் இருக்கிற பள்ளி கல்வித்துறையின் ஆஃபீஸருடைய ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற பியூனை கூப்பிட்டு, இந்த ராஜாமணின்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்கள கூட்டுன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். பியூனுக்கு வந்து நான் போலீஸுன்னு தெரியாது. அவன் போனான், கொஞ்ச நேரத்தில் ராஜாமணியை கூட்டுன்னு வந்தான். வணக்கம் சார் அப்படின்னு இந்த லேடி உள்ளே வந்தா. என்கிட்ட பேர் அழகி. இந்த மாதிரியான அழகிங்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஏழை குடும்பத்துலேயோ இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்துலேயோ எப்பாவது ஒரு தடவை பிறந்துருவாங்க. அந்த மாதிரியான ஆள் இப்போ. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கைலாம் வந்து நிம்மதியாகவே இருக்காது. இவ்வளோ அழகான பெண்களை வந்து யாராவது ஒரு அதிகாரம் மிக்கவன் தான் வப்பாட்டியாக தான் வச்சுன்னு இருப்பான். இவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போகாது, கடைசியில் சீரழிஞ்சு போயிடுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிமிர்ந்து பார்த்தனால அவளை பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒரு அழகு. அவள் வா அப்படின்னா வந்தா, வணக்கம் சார் அப்படின்னா, சொல்லு அப்படின்ன உடனே என்ன சார் சொல்லணும், என்ன சொல்லணுமா, சொல்லுன்றல, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. சார் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு. ஒன்றும் தெரியாதா, இங்கே பார், நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு உனக்கு தெரியும். உன் சார்பாக என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் எங்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு. உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் அழட்டும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் அழ விட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என்ன அழுதுன்னு இருக்க, கிருஷ்ணனை கொலை பண்ணது யார், நீயா உங்கள் வீட்டுக்காரனா அப்படின்னு ஒன்று. சார் என்ன சார், நாங்கள்லாம் கொலை பண்ணல சார், எனக்கும் கிருஷ்ணனுக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். தெரியாதா, அப்போ என்ன தான் தெரியும், அதை சொல்லு அப்படின்னு. சார் இதெல்லாம் சொன்னால் வந்து அவங்க வந்து என்னை கொலை பண்ணிடுவாங்க சார். இங்கே அவங்க கொலை பண்ணுவாங்க, இவங்க கொலை பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை. உனக்கு என்ன தெரியும், கிருஷ்ணனை பற்றி என்ன தெரியும் அப்படின்றத மட்டும் சொல்லு. சார் நான் ஏன் சார் உங்ககிட்ட சொல்லணும், எங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு, என்ன சொல்லுவோம் பாரு, நீ சொல்லலைன்னு வச்சுங்க, அவங்க பக்கம் வந்து கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறல்ல. இப்போ போலீஸ் பக்கத்தில் இருந்தும் உனக்கு வந்து எந்தவித பாதுகாப்பும் கிடைக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆகவே என்ன நடந்ததுன்ட்டு சொல்லு, இல்லையா சொல்ல முடியலன்னா போயிட்டே வந்துரு,
நான் நாளைக்கு உன்னையும் உன் வீட்டுக்காரனையும் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கிருஷ்ணனை கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு நியூஸை போட்டு விட்ருவேன். சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படி. சார் அவன் தான் சார் என் பின்னாடியே வந்தான். யாருன்னு? எம்ஏ அப்துல்லா சாஹிப்போட பையன் சார். யாரு? அப்துல்லா சாஹிப்போட பையனா? ஆமாம் சார். முகமது ஆசிம் சார். ஓ, முகமது ஆசிம் அப்துல்லா சாஹிப்போட பையனா? ஆமாம் சார். அவன் அவன் பின்னாடி வந்தான் தெரியல சார். நான் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். என் பின்னாடியே அவனுடைய கருப்புன்னு கலரு கார் வந்து என் பின்னாடியே வந்தது சார். நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த முகமது ஆசிமுடைய வேலைக்காரன் என் வீட்டுக்கு வந்தான் சார். இது மாதிரி ஐயா வந்து உன்னை விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னான். என்னது விரும்புகிறாரா? போடா வெளியே அப்படின்னு தருத்தி விட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து என் வீட்டில் வந்து இதையே சொல்லிட்டு இருந்தான். ஐயா வந்து உன்னை ஒரே ஒரு நைட்டுக்கு மட்டும் அவருடைய பங்களாவுக்கு வர சொல்கிறாரு, உன் மேலே உயிரே வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு மாடியம் இது பண்ணான். மாடியம் அவனை திட்டி விட்டு அவன் கேட்கவே இல்லை. ஒரு நாள் வந்து உனக்கு 1 லட்ச ரூபா தரேன்றாரு. இங்கே பாரு வயிறு அடிக்க வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் அவர் பங்களாவுக்கு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ணான். போடா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் அவனை காரி துப்பி அமுச்சு விட்டேன். அப்போவும் அவன் போகவே இல்லை. மடியம் வந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் தராரு, 15 லட்ச ரூபா தரேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்ச ரூபா தரேன் நானா? ஆமாம் சார். என் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணுச்சு, பைத்தியமாப்பா 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்றான், வாங்கின்னு போகிறத விட்டு சி என்ன ஆளுவோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆனால் நான் தெத்தி விட்டேன் சார் அவனை, அப்பவும் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா அவன் வந்து உனக்கு எஸ்டேட் எழுதி தரேன்றாரு, வீடு எழுதி தரேன்றாரு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். வந்து ஒரு நாள் அவனே வந்துட்டான் சார். யார்? அந்த முகமது ஆசிமே என் வீட்டுக்கு வந்துட்டான் சார். உள்ளே நேராக வந்துட்டான். வந்த உடனே என்ன வேணும் உனக்கு, ஏன் உள்ளே வந்த அப்படின்னு கேட்டேன் சார். அவன் கையை குப்பி ஒரே அழறான். உன் மேலே நான் ஆசை வச்சுருக்கேன், என் உயிரையே உன் மேலே வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அண்ணங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சம்மதம் வாங்கிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் எங்கன்னா பாம்பே பக்கம் கூட எங்கன்னா போயிடலாம் அப்படின்ட்டு கெஞ்சுறான், பயங்கரமாக கெஞ்சுறான் சார் என்கிட்ட. நான் உடனே அவன் காலில் விழுந்து, நான் கல்யாணம் ஆனவப்பா, குழந்த இருக்குது, வீட்டுக்கார இருக்கான், இந்தமாரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், தயவுசெய்து வெளியில் போயிடு அப்படின்னேன். ஆனால் என் கிட்ட வந்துக்கினே இருக்கான். அப்படியா உன்னா பலாத்காரம் பண்ணானா? சேச்சே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு கிட்ட வந்தான். நான் உடனே அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டேன். அப்படியே மல்லாந்து விழுந்தான் கீழே. நான் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அவன் மேலே தூக்கி போட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கத்தினேன். ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் சார் அவன். அதுக்கப்புறம் வீடை இறஞ்சி கிடந்தது. என் வீட்டுக்காரர் வந்தார்னா பார்த்தேன், அவர் வேறு சந்தேகப்படுவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டி பொருளெல்லாம் ஓரங்கட்டி வச்சேன். அப்போ தான் பார்த்தேன், இவன் கீழே விழுந்தான்ல, கீழே விழுந்தபோது அவன் தலையில் மாட்டியிருந்த தொப்பி வந்து கீழே விழுந்து கிடந்தது. அவன் மறந்து போயிட்டான், அந்த தொப்பி இங்கே இருந்தது அப்படின்னு. என்னது அவனுடைய தொப்பியா? ஆமாம் சார், தலையில் போட்டுட்ருப்பாங்க அந்த தொப்பி. அட்டா அப்துல்லா மாதிரி அப்துல்லா பையனும் தொப்பி போடுவானா, இதை நான் கவனிக்காத விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்லேருந்து அந்த தொப்பியோட ஃபோட்டோ இருந்தது, அதை எடுத்து அவகிட்ட காமிச்சேன். இதேமாரி தொப்பியான்னு பாரு அப்படின்னு. ஆமாம் சார், இதேமாரி தொப்பி தான் சார். இருக்கா அது உங்கள்கிட்ட? இல்லை சார் அது இல்லை. அதை எடுத்து நான் வெளியில் போட்டுடலான்னு பார்த்தா யாருக்குன்னா தெரிஞ்சால் அது ஒரு ஆபத்து. அதனால் என்னுடைய சமையல் ரூமில் இருக்கிற ஒரு பெரிய டப்பாவில் வந்து போட்டு மூடி வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் பாட்டுன்னு ஒரு 7 நாள் லீவ் போட்டு, எனக்கு மனசே சரியில்லை சார், நேராக நான் வடகரைக்கு போயிட்டேன். ஒரு வாரம் லீவ் போட்டேன். வடகரைக்கு போயிட்டு அங்கேருந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு போனேன். நான் அதுக்கு முன்னே கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் அங்கே பூஜாரி ஆகிற கிருஷ்ணங்கிட்ட நல்லா பேசுவேன். அன்றைக்கி நான் போயிட்டு
அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் சொல்லி அவன்கிட்ட அழுதேன். அவன் உடனே சொன்னான், கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றே ஆகாது, நீ இதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் சொல்லிக்காத, உங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரிய வேணாம், இனிமேல் ஒன்றும் நடக்காது, போ, பயப்படாத போ அப்படின்ட்டு. சின்ன பையன்தான் சார், ஆனால் பக்குவமாக பேசுவான் சார் அவன். நான் அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துன்னு தான் சார் இருந்தேன். ஆனால் ஒரு வாரமாக நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் யாரும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை சார். அதுக்கப்புறம் முகமது ஆசிம் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லையா? இல்லை சார், வரவே இல்லை சார். அதுக்கப்புறமும் ஒரு 10 நாள் கிட்ட எனக்கு இந்த தொந்தரவே இல்லாமல் சுத்தமாக இது மறைஞ்சே போச்சு சார். ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து கிருஷ்ணன் என்னை தேடிட்டு வந்தான் சார். அவனுக்கு வந்து ஊரில் வந்து நிறைய கடன் சார். அவனுக்கு அந்த கடத்தை கொடுக்கறதுக்கு இதுவும் இல்லை. எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் அவனை பயங்கரமாக மிரட்டி இருக்காங்க. காசு கொடுக்கலன்னா நான் அவமானப்படுத்திடுவேன், அதோடு நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், பாம்பேக்கு போயிட்டு ஏதாவது போய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தான். ஆனால் அவங்ககிட்டையும் காசு கிடையாது, எங்கிட்டையும் காசு இல்லை. போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டான். இந்த முகமது ஆசிம் வந்தான்ல, அவனுடைய தொப்பி உள்ளே விழுந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த தொப்பியை நீ இன்னி தான் வச்சுருக்க. ஆமாம், நான் அந்த தொப்பியை கொடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருந்த தொப்பியை வந்து கேட்டான் சார். நானும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார். ஓஹோ, தொப்பியை வாங்கின்னு போயிட்டான் அவங்ககிட்ட. எதுக்கு அவன் வாங்கின்னு போயிருப்பான்னு தெரியுமா அவனுக்கு? தெரியல சார். அந்த தொப்பியை எடுத்துன்னு போயிட்டு அவன் முகமது ஆசிமை போய் மிரட்டியிருக்கான். தெரியுதா அவனுக்கு? அப்போ முகமது ஆசிம் போய் மிரட்ட போய் முகமது ஆசிம் தான் கிருஷ்ணனை கொலை பண்ணியிருக்கான். அது உனக்கு தெரியுமா அவனுக்கு? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், அப்துல்லா சாஹிப்னுடைய பையன் முகமது ஆசிம் இருக்கான்ல, என்கிட்ட அவன் இப்படி நடந்தது தப்பு தான் சார். ஆனால் அவன் குழந்தை சார். அவன் கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தை சார். அவனை வந்து அவங்க அப்பா அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. எது கேட்டாலும் கிடைச்சி எது கேட்டாலும் அனுபவித்த குழந்தை சார் அவன். அதனால தான் என் மேலே அவனுக்கு இந்தமாரி ஒரு பிரியம் ஏற்பட்டுருக்குது. இது வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையாச்சா அவங்க எப்படி அதை நினச்சிக்குவாங்க அப்படின்னு கூட தெரியல சார். அவன் வந்து கிருஷ்ணனெல்லாம் கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார். எனக்கு நம்பிக்கை இல்லை சார். என்ன அது, முகமது ஆசிமை வந்து வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னேன். இப்போ நம்ம அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, அவன் மேலே இப்போ உனக்கு வந்து பிரியம் வந்துடுச்சா? தெரியல சார். பிரியமா என்ன, அப்போனா என்ன காதலா? தெரியல சார். அதை பற்றிலாம் தெரியல சார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட தேடி வந்து வரவே இல்லை சார். அதுக்கப்புறம் அவன் வந்திருந்தானா ஒத்துக்கின்னு இருப்பியா நீ? தெரியல சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் வரவே இல்லை சார். இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க சார், என்னை வந்து யார் பார்த்தாலும் இந்த நாய் வந்து மாமிசத்தை பார்க்குமே அந்தமாரி தான் பார்ப்பானுங்க. ஆனால் அந்த முகமது ஆசிம் அப்படி பார்க்கல சார். என்னை பிரியத்தோடு பார்த்தான் சார். என்ன அவன் கண்ணில் இருந்த அந்த பிரியத்தை நான் யாருக்கிட்டையும் எந்த ஆம்பள்கிட்டையும் பார்த்தது கிடையாது சார். அவனுடைய எண்ணம் என் மனசில், நான் சாகிற வரைக்கும் என் மனசுலேயே இருக்கேன் சார். நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். சரி, நான் உன்னை தேவைப்படும்போது கூப்பிட்றேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்ட்டு அவளை அமுச்சு விட்டேன். ஸோ இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து தொப்பி எடுத்துன்னு போயிட்டு முகமது ஆசிமை போய் மிரட்டியிருக்கான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது யோசித்துட்டேன். இதுக்கு யாருக்கிட்ட கேட்டாலும் இது கரெக்டான எதுவும் தெரியாது. கடைசியில் ஒன்று பண்ணுவோம், அப்துல்லா சாஹிப்கிட்டே கேட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லா சாஹிப்பினுடைய அட்வொகேட்டுக்கிட்ட பேசி இது மாதிரி நான் அப்துல்லா சாஹிப்பை பார்த்து பேசணும், ஒரு விஷயமா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து அப்துல்லா சாஹிப்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் வந்து என்னை வந்து பாருன்னாராம். ஒரு நாள் நான் அப்துல்லா சாஹிப்பை பார்க்குறதுக்காக போனேன். இந்த டைம் வந்து அவருடைய பங்களாக்கு என்னை வர சொல்ல, அவருடைய ஆடம்பர கப்பல் நடுக்கடலில் நின்றுட்டு இருந்தது, அங்கே வர சொன்னார். சரி, நான் அங்கே போனேன். அப்போ தான் யாரோ ஒருத்தரை பார்த்து பேசி வெளியே அனுப்பிச்சிட்டு என்னை பார்த்த உடனே அப்படியே கையை நீட்டிட்டு வந்து என்னை அணைச்சிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டுன்னு போனார். அப்போ தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டேன். அப்துல்லா சாஹிப்,
உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன் நான். கேளுங்க. ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் ஒரு பையன் இருந்தான், அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிருஷ்ணனை கொலை பண்ணது நீங்கள் தானா? இல்லைங்க. ஆனால் தெரியும் இல்லை உங்களுக்கு? தெரியும், கிருஷ்ணனை தெரியும். உங்களை தேடி வந்தானா? பார்த்தீங்களா? அவன் உங்களை தேடி வந்தானா? ஆமாம், என்னை தேடின்னு வந்தான். எதுக்காக வந்தான்? ஜூலை மாதம் 19ஆம் தேதி தானே அவன் பணமாக இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. ஆமாம், அதில் கூட அவனுடைய வலதுகை சுற்றுவரில் பட்டு நூல் இருந்ததுன்னு போட்டு நான் எல்லாத்தையும் படித்தேன், எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 19ஆம் தேதி இல்லாமல் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன், என்னை பார்க்குறதுக்காக வந்தான் அவன். ஓ, அவன் வீட்டிலேருந்து கிளம்பணுன்னு உங்ககிட்ட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், வடகரையிலேருந்து. ஆமாம், என்னை பார்க்குறதுக்கு வந்தான். நேராக என்னை வந்து யாரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நேரடியாக வந்து பார்க்க முடியாது, அது அவனுக்கு தெரியாது. அவன் ரொம்ப நல்லவன், கபடம் இல்லாதவன். நான் போனவொடனே என்னை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என் வீட்டுக்கு வந்து ஓன்னு கத்தியிருக்கான். என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் வந்து, டேய் என்ன வேணும் அப்படின்னு, முகமது ஆசிம் இருக்கானா அப்படின்ட்டு என் பையனை வந்து கத்தியிருக்கான். உடனே அவங்களாம் நான் சொல்லி, முகமது ஆசிம்லாம் இல்லை, நீங்கள் போ, அப்புறமா வந்து பாரு அப்படின்னு. சரி, நான் அப்துல்லா சாஹிப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவர், என்ன கிறுக்கனாடா, அப்துல்லா சாஹிப் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியுமா? போ அப்படின்னு இருக்கான். அப்படின்னு சொல்லி தெருத்தி விட்ருக்காங்க. ஆனால் அவன் அங்கேருந்து போகாமல் ஓன்னு அங்கேருந்து கத்தியிருக்கான். எல்லாத்தையும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன், நடந்தது எல்லாத்தையும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன். அப்பா அவன் பிள்ளைய நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போகிறாங்க பார் அப்படின்னு ஓன்னு கத்தியிருக்கான். உடனே அவங்க வந்து எனக்கு இப்போது தகவல் சொன்னாங்க, இதுமாரி ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோடனே சரி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நேராக கிருஷ்ணன் என்கிட்ட வந்தான் என்னை பார்க்குறது. என்னை பார்த்தோன்னு ஓன்னு கத்தான். நீங்கள் என்ன பெரிய ஆள் கோழிக்கோட்டில், நீங்கள் வந்து நெறி தவறாத ஆள், நெறி தவறாத குடும்பம் உங்களுது. நீங்கள் வந்து குடும்பத்தை பண்பாடு அது இதுன்னு வச்சு கட்டி காப்பாற்றுற குடும்பம் உங்களுது. அந்த அளவுக்கு நீங்கள் குடும்பத்தை பண்பாடோட நெறி தவறாமல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக அவங்கள தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க புள்ள என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு பொம்பளை பின்னாடி போய் அலைஞ்சி அவளை வந்து பலாத்காரம் பண்ண போயிருக்கான். தெரியுமா அவங்களுக்கு? இவனு ஓட்டு கத்துறான். நான் உடனே சொன்னேன், திருமேனி கொஞ்சம் அப்படியே உட்காருங்க அப்படின்னு. நான் அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் கொஞ்சம் ஆவேசம் அடங்கி உட்காந்தான். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல? இந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை பின்னாடியே தொடர்ந்து போய் அவளை வந்து பலாத்காரம் பண்ண போயிருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஆசிமோட வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரித்தேன். இதை கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் அப்படியே நடுங்கினான். அப்படியே, டேய் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. சாப், நம்ம ஐயா வந்து அந்த பொம்பளை பின்னாடி போனது உண்மைதான் சாப். போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எஞ்சினார். போயிட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட விருப்பப்பட்டார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே உயிரையே வச்சுருந்தார். டெய்லி அவர் வீட்டில் போயிட்டு என்னை கேட்க சொல்லுவார். இவரும் போய் கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா, ஒத்துக்குனாளா? இல்லைங்க, அவள் காலில் விழுந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வீட்டுக்காரர் இருக்கார், குழந்தை இருக்குது, என்னை தயவு செய்து என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சனாவோ. அப்படியா? அதுக்கு இவர் என்ன சொன்னார், ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருந்தார், அவள் முடியாதுன்ட்டா. சரி அப்படியா, சரி நீ போ. அதுக்கப்புறம் வந்த உடனே என்னை பார்த்தோன்னே மறுபடியும் ஒரு கத்தாருங்க, கேட்டிங்களா உன் பையன் பண்ண நடத்த தெரியுதா, என்ன பண்ணியிருக்கான் உன் பையன்ட்டு? அப்படியாப்பட்ட மோசமானவன் அவன். திருமேனி ஒரே நிமிஷம், இப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்துல்லா வாக்கு கொடுக்குறேன், இனி அந்த பொண்ணுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். இனி யாரும் அவளை தேடிக்கிட்டு வரமாட்டாங்க, அவளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, அவகிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு. அவகிட்ட சொல்லிடுறேன்
அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவள் விட்டுருவா, ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பித்தார். நீங்கள் விட மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வியை கேட்டவுடனே அவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி, அந்த கேள்வி நான் கேட்பேன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்படியா, 2 லட்ச ரூபா தானே வேணும், இருங்க அதை வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 லட்ச ரூபாய் எடுத்தாந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த 4 லட்ச ரூபாயை ஒரு தாம்பழத்தட்டில் வச்சு பூ பழம், அந்த 4 லட்ச ரூபா கொஞ்சம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் வச்சு, திருமேனி இந்த 4 லட்ச ரூபாவை உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் என்னை இப்போ மிரட்டினீங்கல்ல, அந்த மிரட்டலுக்கு பயந்து கொடுக்குறதான்னு நினைக்காதீங்க. அப்துல்லாவை யாராலையும் மிரட்ட முடியாது. இருந்த அந்த 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஒரு பூஜ்ய பிராமணன், நான் ஒரு சுத்தமான சத்திரியன். ஆகவே இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த காசை கொடுத்தேன் அவர்கிட்ட. ஆனால் அந்த தட்டில் இருக்கிறது எதுவுமே எடுக்கலை, வெறும் பணத்தை மட்டும், அந்த 4 லட்ச ரூபா மட்டும் எடுத்து பையில் போட்டுக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா வந்தது. 4 லட்ச ரூபா, இவரே சாதாரண ஒரு இதுவாக இருக்கார், இவருக்கு எப்படி பேசணும் எப்படி இது பண்ணணுன்னே தெரியல. இந்த காசை இவர் ஒழுங்காக இது பண்ண தெரியுமா, யாராவது பார்த்தாங்கன்னா பிடிங்குவானுங்களே, இந்த காசை நான் அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் எங்கே போனார் ஏதா போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், மங்களூரில் இவர் நேத்ராவதி ஆறில் பணமாக மிதந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஏன் அங்கே போனார் என்னான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஷாம்பெயின் வர சொல்லட்டுமா? சரி சரி சார், நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் ஆறாம் அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் எடுத்தாந்து கொடுக்க சொன்னார். நான் கொஞ்ச நேரம் அந்த ஷாம்பெயின் சாப்பிட்டுட்டு அந்த போட்டில் அப்படியே உட்காந்துட்டு கடலை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். 4 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போட்டு இவன் எங்கே போனான் அந்த கிருஷ்ணன், ஏன் அப்படி தண்ணியில் மிதந்தான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்துல்லா சாஹிப் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை உங்ககிட்ட, நான் போலீஸு, அது சார்பாக கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை அப்படின்னு. கேளுங்க, என்ன வேணும்? இவன் மங்களூர் போயிருக்கான். இந்த பணத்தை எவனோ கேடி பசங்களோ ரவுடி பசங்களோ எவனோ அந்த கையில் காசு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காசுக்காக இவனை கொண்டு போயிட்டு அடிச்சிருக்கானுங்க, அதில் கொலை பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கொலை பண்ணி போட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற தகவலை வாங்கிட்டு இருந்தானுங்கன்னா அந்த பையில் இருக்கிற தொப்பியை கேட்டிருப்பானுங்க, ஏது என்ன ஏதுன்ட்டு அவன் சொல்லியிருப்பான் எப்படியும். ஸோ அவனையும் கொலை பண்ணிவிட்டு அந்த தொப்பியை எடுத்துகிட்டு உங்கள் பையன் முகமது ஆசிம் இருக்கால்ல, அவரை ஏதாவது மிரட்டியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பையன் முகமது ஆசிம் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நான் பேசணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அப்துல்லா சாஹிப் கிட்ட கேட்டேன். இல்லை, நீங்கள் என் பையன் முகமது ஆசிம் கிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு. ஏன் பேச முடியாது? இப்போ அவன் இங்கே இல்லை, எங்கே போயிட்டாரு? அப்போ தான் அப்துல்லா சாஹிப் சொன்னார், இந்த அரபிக்கடல் ஆழத்தில் இருக்கான் என் பையன் அப்படின்னாரு. நான் அப்படியே தூக்கி வாரி போட்டது, அப்படியே எழுந்தேன். நான் என்னது, அரபிக்கடலில் இருக்கானா? ஆமாம், அவன் அப்பயே அரபிக்கடல் கீழே ஆழத்தில் அவனை அமுச்சு விட்டேன். அவனுடைய அண்ணன், அவனுடைய பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு நாங்கள்லாம் பேசி முடிவு பண்ணி தான் இந்த காரியத்தை எடுத்தோம். இது எங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம். இது இதில் போலீஸ்லாம் தலையிட முடியாது, முடிஞ்சு போச்சு. சாஹிப், நீங்களே உங்கள் பெத்த புள்ளி எப்படியா? என் பையன் எனக்கு அருமை செல்ல மகன், அவ்வளோதான். அதோடு அவனை பற்றி நான் மறந்துட்டேன். அவன் தண்ணி கீழே போயிட்டான்.
இனி அவனை பற்றி நான் பேசக்கூடாது. ஐயோ சாஹிப், இது தப்பு சாஹிப், அவன் குழந்தை சாஹிப், அவனுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியல சாஹிப், அவன் குழந்தை பையன், குழந்தை வந்து பொம்மை வேணும்னு சொல்லி கேட்டு அழுத அடம் பிடிக்குமே, அது மாதிரி அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான், அவ்வளோதான், குழந்தை அவன், அவனுக்கு போய் இப்படியாப்பட்ட தண்டனையா இதுன்னா? இல்லை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்ப பண்பாடு இதெல்லாம் வந்து 1000 காலத்துலேருந்து நாங்கள் வந்து அதை கண்டினியூஸாக வந்து பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். நெறி தவறாத குடும்பம் எங்களுடைய குடும்பம். ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு தப்பு கூட, இந்த தப்பை வந்து நான் கூட பண்ணக்கூடாது, அப்படி நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இன்ன தேதிக்கு இந்த குடும்ப பாரம்பரியம் வந்து என் கையில் இருக்குது. நாங்கள் மாப்பிள்ளை கலாச்சிகள் வந்து அந்த பத்தை மாதிரி படகை வந்து எப்படி செய்வோம் தெரியுமா? ஒரு பின்னல் மாதிரி, ஒரு வலை மாதிரி அப்படியே பின்னி 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 அந்த பிரம்மாண்டமான படகை நாங்கள் உருவாக்குவோம். அப்படி உருவாக்குனாதான் அந்த கணக்கில் அந்த ரகசியத்தை எங்களுக்கு தான் தெரியும், அந்த படகை எப்படி உருவாக்கணும்னு. அப்படி உருவாக்குனாதான் அந்த படகு வந்து கடலில் போகும்போது ஒரு கடலுடைய அலை வந்து அந்த படகுல மோதுற வெயிட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு அலை வந்து மோதுற ஒரு வெயிட் வந்து 10 லட்சம் டன்னு. அந்த 10 லட்சம் டன்னுடைய அந்த அலையோடைய வெயிட்டை அந்த 300 டன் எடை உள்ள அந்த படகு வந்து எப்படி தாங்குது தெரியுமா? அந்த 10 லட்சம் டன்னு வெயிட்டை வந்து ஒரு கிலோவாக படகு முழுக்க அப்படியே பிரித்து கொடுத்துரும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் அந்த படகை செய்வோம். ஒரு சின்ன படகு கூட விலகிச்சுன்னு வச்சுங்க, தப்பு பண்ணிவிட்டு அந்த படகை செய்யும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா கூட, ஒரு பலகை விலகிச்சுன்னா கூட மொத்த தண்ணியும் உள்ளே பூந்துடும். மொத்த தண்ணியும் உள்ளே பூந்துடுச்சுன்னா அந்த படகை அப்படியே கடலுக்கு தூக்கின்னு போயிடும், கடலில் முழுகிடும் அந்த படகு. அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பமும். ஒரு சின்ன மிஸ்டேக்கு இந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்னா ஊரில் ஒருத்தம் மதிக்க மாட்டான் எங்களை. ஊரில் வந்து நாங்கள் வந்து நெறி தவறாத குடும்பம்னு பேர் வாங்கியிருக்கோம். அது நானாக இருந்தாலும் சரி, என் பையனாக இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். நான் இருக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும், நான் போகிற வரைக்கும் ஒரு தப்பும் என் குடும்ப பாரம்பரியத்தில் நடக்காது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, கசல் மியூசிக் கேட்குறீங்களா, மியூசிக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப் ரெக்கார்டில் அந்த பாட்டை போட்டுட்டு அப்படியே சேரில் அப்படியே உட்காந்துக்கிட்டார் அப்துல்லா சாஹிப். இவ்வளோ பெரிய விஷயம், தன்னுடைய புள்ள வந்து கடல் கீழே தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்த சொல்லும்போது கூட அந்த ஆள் முகத்துலேயோ அந்த ஆள் உடம்புலையோ ஒரு சின்ன நடுக்கமோ ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியோ, அந்த நடுக்கம் ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ தெளிவாக, அப்படியாப்பட்ட உடம்பு வந்து இவங்களுக்கு வந்து அந்த 1000 வருஷம் இதில் வந்து அந்த கண்ணீர், ரத்தம், வேர்வை அப்படின்ற அந்த முன்னோர்களுக்கு கொடுத்த அந்த உடம்பு, அது அப்துல்லா சாஹிப்போட உடம்பு. சாதாரணமாக அந்த விஷயத்த சொல்லிவிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு அப்படியே சேரில் ஒரு ராஜகுமாரன் மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணனை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு மங்களூரில் வந்து விசாரித்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிங்கெல்லாம் பார்த்தோம். அதில் ஒருத்தன் தான் கிருஷ்ணனை வந்து காசு இருக்கிறத தெரிஞ்சு அவனை கொண்டு போயிட்டு அந்த பாலத்து மேலேருந்து தள்ளி விட்டுருக்கான். இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த பிரச்சனையில் தொப்பி கீழே வந்துடுச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ணங்கிட்ட இருக்கிற மீதி பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கோவாவுக்கு போயிட்டான். கோவாவில் போய் இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கான். அவனுங்க அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிங்க இவனை வந்து அடித்து போட்டு அவங்ககிட்ட இருந்த பணத்தை பிடிங்கிட்டானுங்க. நாங்கள் கடைசியில் துப்பறிஞ்சு அவன் எங்கே இருக்கிறான்னு அந்த லோக்கல் ரவுடியை வந்து கோவாவில் போய் கைது பண்ணி கூட்டுட்டு வந்தோம். குடிகாரன், பிச்சைக்காரன் மாதிரி இருந்தான் அவன். அப்புறம் அவனை கைது பண்ணி கூட்டின்னு வந்து ரிமாண்ட் பண்ணோம். இப்போது கீழே உட்காந்துங்க அவன் ஃப்ரெண்டெல்லாம், பச்சா கதை முடிஞ்சிச்சு, சரி அப்புறம் இன்னொரு கோட்டை வாங்க சொல்கிறேன். இப்போ பச்சன் வந்து கீழே உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்த எழுத்தாளனை பார்த்து கேட்க, எழுத்தாளா இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டல்ல,
இந்த கதையை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் என்னங்க நினைக்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அந்த எம்ஏ அப்துல்லா சாஹிப் இருக்கார் பாரு, அந்த மனுஷன் வந்து இந்த யுகத்தை சேர்ந்த மனுஷன் கிடையாது, வேறு யுகம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் இந்த கதையை சிறுகதையை முடிச்சிடுறார். இந்த கதையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஜெயமோகன் எழுதின நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த தேதியில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கும்போது அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் எழுதுறத ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நம்ம படித்தோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். மிஸ் பண்ணாத அவருடைய கதைகளையும் மிஸ் பண்ணாத படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.